पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। சாந்தி. மேரா பாபா அப்படிங்கிற பட்டியினுடைய 28வது நாள் 6/12/2025 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலகத்தில் எல்லாருமே ஒரு ஓட்டத்திலே இருந்துக்கிறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஓட்டம் அவருக்கு அது நிற்கவே இல்லை, ஓடிட்டே இருக்காங்க. யாருக்காக ஓடுறோம், எதுக்காக ஓடுறாங்க, எங்கே ஓடுறாங்க, எதுவுமே தெரில. ஓடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஓட்டமானது வெற்றியாக தெரிகிறது. ஏதோ ஒன்று நம்ம அடைஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்களுக்குடைய லட்சியம் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. உலகத்தினுடைய கணக்குப்படி வெற்றி அப்படிங்கிறது பைசா சம்பாதிக்கிறது, தன்னுடைய ஒரு ஸ்டேட்டஸ் அடைகிறது, பைசா சேர்க்கிறது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க வெற்றியாக நினைக்கிறாங்க. ஆனால் பாபா நமக்கு வெற்றி அப்படின்னா என்னென்னு சொல்கிறாரு, சஃபலதா அப்படின்னா என்னென்னு சொல்கிறாரு, நம்மளுக்கு சஃபல்தா வெற்றி அப்படின்னா நம்மளுடைய ஸ்திதி தான் நமக்கு வெற்றி. யாருக்கு பின்னாடி உலகமே ஓடிட்டுருக்குதோ அவங்க நம்ம பின்னாடி ஓடி வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அந்த பகவான், இறைவன், ஆண்டவர், அல்லாஹ் நம்மளை தேடி ஓடி வந்திருக்கிறார். பாபா இன்றைய முரளி 31/12/1992 அந்த முரளி வச்சு தான் இன்றைக்கி பட்டி பண்ண போகிறோம். இந்த முரளியின் தலைப்பு வெற்றி அடைவதற்கான ஈஸியான சாதனம், அனைத்தையும் வெற்றிகரமாக பயன்படுத்துவது, பயனுள்ள வகையில் பயன்படுத்துவது. உண்மையான தபஸ்யா அப்படிங்கிறது என்ன, நம்மளை தேடி எல்லாமே ஓடி வருது. அனைத்து பொருட்களுமே நம்மளை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. இயற்கையாகட்டும், உலக சாதனங்களாகட்டும், என்னை இந்த தேவாத்மாக்கள் பயன்படுத்தட்டும் அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தோடு இருக்குதுங்க. எப்படி உலகத்தில் மக்கள் கடவுளை தேடிட்டு இருக்காங்களோ அதேமாரி அந்த சாதனங்கள் நம்மளை தேடிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பிறவி பயன் என்பது நம்மை அடைவது தான், நமக்கு யூஸ் ஆகிறது. அதுதான் அதனுடைய பிறவி பயனை அடைந்ததற்கான ஈக்குவலாக சமமானது. பிறவி பயனை அடைஞ்சிச்சு அப்படின்னா
அது நம்மளை அடைஞ்சிச்சு அப்படிங்கிற பொழுது தான் அதுக்கு ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு சாதனமும் ஒவ்வொரு இயற்கையும் நம்மளுடைய சேவைக்காக காத்துட்டு இருக்குது. இதை புரிந்திருக்கிறீர்களா? உணர்ந்திருக்கிறீர்களா? உணர்கிறீர்களா? சத்தியுகம் புது யுகம், புது உலகம். அந்த புது உலகத்தையும் புது யுகத்தையும் தொடக்கம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. பழைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இதில் மாட்டிகிட்டு இருந்தோம், இருட்டில் இருந்தோம். பாபா நம்மளை கண்டுபிடிச்சார், நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் என்ட்ரி ஆனார். அப்போ நமக்கு ஒரு புது வாழ்க்கை நமக்கு கிடச்சிது. பாபா நமக்கு எதுக்கு புது வாழ்க்கை கொடுக்குறாரு? எதுக்கு கொடுக்குறாரு? புது யுகத்தை அவர் படைக்கணும். அதனால் புது யுகத்திற்காக குழந்தைங்களை தயார்படுத்துகிறாரு, புது வாழ்க்கையை கொடுக்குறாரு. இப்போ இருந்தே புது பிராமண ஜென்மத்திலிருந்து புது யுகம் வருது. அதாவது ஃபரிஸ்தா அதுக்கு முன்னாடி அடையிறோம், ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதை ஆகிறோம், தேவதையிலிருந்து ஒரு புது யுகத்தை துவங்குகிறோம். பாபாவே நமக்காக புது ஜென்மம் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அவர் புது யுகத்தை அது உருவாக்குது. இப்போ டிசம்பர் மாதம் போயிட்டுருக்குது. டிசம்பரில் என்ன வரும்? கிறிஸ்மஸ் வரும். கிறிஸ்மஸில் என்ன பண்ணுவாங்க? உலக கணக்குப்படி கிறிஸ்மஸ்னால் என்ன அர்த்தம்? கிறிஸ்மஸ் அப்படின்னா சாண்டா கிளாஸ் வருவார், குழந்தைங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு, அவங்கள நினச்சிடுவார். நம்மளுடைய உண்மையான சாண்டா கிளாஸ் யார்? கிறிஸ்மஸ் தாத்தா. பாபா தான் நமக்கு சாண்டா கிளாஸ். புது வாழ்க்கையின் கூடவே நிறைய கணக்கிலடங்காத கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, பரிசு. உலகத்தில் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அல்ப காலத்துக்கான கிஃப்ட்டு, அது அழியக்கூடியது. ஆனால் பரமாத்மா நமக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாரு. நம்மளுடைய சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா, அவர் என்னெல்லாம் கொடுக்குறாரோ அது எல்லாமே அவிநாஷியானது, அழியாதது. அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? விஸ்வராஜ்ய பாக்கியத்தை கொடுக்குறாரு 21 ஜென்மத்திற்காக. அந்த கிஃப்டை நம்ம அடைஞ்சோன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? அந்த கிஃப்ட்டு நமக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்ரீ பாபாட்டேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம அதனால் என்ன ஆகும்? கிஃப்ட்டு கிடைச்சோடனே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருது? குஷி வருது. நமக்கு கிடைச்சிருக்க கிஃப்ட்டு அவிநாஷி, அழியாதது. அப்போ அதனுடைய குஷியும் அவிநாஷியானது. அல்ப காலத்திற்கான கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு அதுவும் அல்ப காலத்திற்கான குஷி, அழியக்கூடிய குஷி. உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போதைய குஷி என்ன? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் சார்ந்து தான் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க நல்லா புகழ்ந்தாங்க என்னை பற்றி, உடனே நான் ரொம்ப குஷியாயிட்டேன். யாரோ வேறு ஏதோ சொல்லிட்டாங்க, உடனே எனக்கு குஷி போயிடுச்சு. பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குது. வெளியில் உள்ள பொருட்களை ஆதாரமாக வச்சு குஷி இருக்குது அப்படின்னா அது அழியக்கூடிய குஷி. ஆனால் பாபா அதனால் சொல்கிறாங்க, நீங்கள் குஷியில் என் ஊஞ்சலில் சதா ஆடிட்டே இருங்க. அதனால் பாபா இந்த புது ஜென்மம் எடுத்துருக்குறீங்க. இந்த புது ஜென்மத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் சதா குஷியாக இருக்கணும். நம்ம எப்போ குஷியாக இருப்போம்? எப்போ நம்ம குஷியின் கடல் பாபா கிட்ட நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோமோ அப்போ தான் குஷியாக இருப்போம். அவர் கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னா அப்போ குஷியே அனுபவம் செய்ய முடியாது. இந்த குஷியினுடைய நினைவு சின்னம் என்ன தெரியுமா? பாபா சொல்கிறாங்க, நமக்காக ஒவ்வொரு நாளுமே குஷி, ஒவ்வொரு நாளும் உற்சாகம், ஒவ்வொரு நாளும் திருவிழா. பாரதத்தில் ஒரு வருஷத்தில் நிறைய திருவிழா இருக்குது. வேறு எந்த தேசத்துலையும் இவ்வளோ திருவிழா கொண்டாடுறது கிடையாது. இந்த திருவிழாவின் நினைவு சின்னம்தான் புது யுகத்தினுடைய ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது. தினமும் புதுமையான குஷி, ஆனந்தம் இருக்கணும் அப்படிங்கிறத அது சொல்லுது. பாபா நம்மளை பரிசுகளால் நிறைச்சிடுறாரு, வந்ததும் குஷியால் நிறைச்சிடுறாரு. பாபா எப்போ நமக்கு கிடைச்சாரோ அப்போ நம்மளுடைய ஜென்மம், புது ஜென்மம் ஏற்பட்டது. புதுசாக பிறந்துட்டோம், புதுசாக ஒரு பிறப்பு எடுத்திருக்கிறோம், பிராமண ஜென்மம் எடுத்திருக்கிறோம். ஸ்வயம் பகவானால் கொடுக்கப்பட்ட பிறப்பு. பாபா நம்மளுடைய சிரேஷ்ட ராசிகளின் கடலாக இருக்கிறார். புது கடலாக இருக்குது. சரி, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த ராசி என்னென்னு பார்ப்பாங்க, ஜாதகம் எழுதுவாங்க. அதே போல் பாபா கூட நமக்கு புது பிறப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தை எடுக்கிறது யார்? ஜாதகம் ரெடி பண்ணுறது யார்? பாபா தான் நம்மளுடைய ஜாதகத்தை ரெடி பண்ணுறாரு. நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானதாக, உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கணும். நம்மளுடைய ராசி என்ன? பறக்கும் கலையினுடைய ராசி.
பாபா நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ என்ட்ரி ஆகிறாரு. அப்போ பிரகஸ்பதியின் திசை நமக்கு உட்காருது. எப்படி வந்து ஜாதகத்தில் ராகு திசை, கேது திசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க, தனி சனி திசை. அதே மாதிரி இங்கே பிரகஸ்பதியினுடைய தசை, அதாவது குரு. பிரகஸ்பதினா குரு, அதாவது இருக்கிற திசையிலே ராசியிலே உயர்ந்தது பிரகஸ்பதி திசை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க இல்லையா. பிரகஸ்பதி குரு அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுடுச்சு. அப்போ நம்ம உயர்ந்தவங்கள மாதிரி தான் ஆகணும். திங்கக்கிழமை நல்ல நாள், செவ்வாய்க்கிழமையும் நல்ல நாள், புதன்கிழமையும் நல்ல நாள். பொன் கேட்டாலும் கூட புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை சரியில்லை, தடைகள் வரும். சனியும் சரியில்லை, சனி ஒரு நாள் வந்து எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. அப்புறம் இந்த யமகண்டம், நல்ல நேரம் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? இல்லை சதா நமக்கு பாபா கிடைச்சதுனால நம்மளுடைய ஜாதகத்தில் எந்நேரமும் நல்ல நேரமாக மாறிவிட்டதா? இல்லை இந்த மாதிரி மரண யோகம், ராஜயோகம் அப்படின்னு தனித்தனியாக இருக்குதா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடுவாக மாயா ராகு வருது, சனி வருது. பாபா நமக்கு என்ன ராசி கொடுத்துருக்காரு? பறக்கும் கலையினுடைய ராசியை கொடுத்துருக்கிறாரு. எப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இதை அனுபவம் பண்ணுவோமோ அப்போ தான் அங்கே வெற்றி கிடைக்கும். பாபா அடுத்தது வந்து வெற்றியின் கடலாக இருக்கிறார், வெற்றிகளை கொடுக்கும் கடலாக இருக்கிறார். இப்படி பிரம்மா பாபா எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, தன்னுடைய எலும்புகளையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அப்போ பாபா வந்து நமக்கு எப்படி வெற்றி அடைகிறது, வெற்றி எப்படி பயனுள்ளதாக ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை சொல்லி கொடுக்குறாரு. அவர் தன்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு சுவாசத்தையும், ஒவ்வொரு எண்ணத்தையும், ஒவ்வொரு கர்மத்தையும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணணும் பயனுள்ளதாக, பயனுள்ள வகையில். பிரம்மா பாபா எப்படி யூஸ் பண்ணாரோ அதே போல் பயன்படுத்தணும். பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வெற்றி அடைகிறோம். கூடவே எதிர்காலத்திற்காகவும் நம்ம சேமிக்கிறோம். அதனுடைய சிறு சேமிப்பானது மிகப்பெரிய பலனாக கிடைக்கிறது நமக்கு. இப்படி நேரத்தை பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நீங்கள் நேரத்தை பயனுள்ள வகையில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் ஃபுல் டைமுக்கான ராஜ்ய பதவி கிடைக்கும். ஒவ்வொரு சுவாசத்தையும் நீங்கள் பயனுள்ளதாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, வெற்றிகரமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உடம்பு கிடைக்கும். சத்தியுகத்தில் நடுவில் ஹார்ட் அட்டாக்கும் வராது, மூச்சு திணறல் எதுவுமே வராது. அப்புறம் பாபா 3 கஜானாவை பற்றி விசேஷமாக சொன்னார். ஒன்று ஞானத்தின் கஜானா. ஞானம் அப்படின்னா என்ன? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறது. சரி, ஞான கஜானாவை நம்ம எப்படி பயன்படுத்துறது? ஒன்று வந்து அஞ்ஞானிகளுக்கு ஞானம் கொடுக்கறது, இன்னொன்று பாபா நமக்கு என்ன ஞானம் கொடுத்தாரோ அதனுடைய சிந்தனை பண்ணுறது, மந்தனம் பண்ணுறது. 3வது அந்த ஞான சுரூபத்தில் நிலைச்சிருக்கிறது. இதுதான் ஞான கஜானாவை பயன்படுத்தும் விதி. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தின் கஜானாவை நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதனுடைய பலனாக நீங்கள் எதிர்காலத்தில் உலக ராஜ்ய அதிகாரமானது கிடைக்கும் பொழுது நம்ம விஸ்வராஜ்ய அதிகாரியாக நம்ம உட்காரும்போது நமக்கு மந்திரியே தேவை இருக்காது. நம்ம ஞான செல்வத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம அங்கே போய் மந்திரிகள் தேவையில்லை, நம்மளே ஆட்சியை நடத்துவோம், யாருடைய அட்வைஸும் தேவையில்லை. அடுத்த கஜானா என்ன சொன்னார்? சர்வ சக்திகளின் கஜானாவை சொல்கிறாரு பாபா. பாபா நமக்கு அஷ்ட சக்திகளை கொடுத்துருக்கிறாரு, எல்லா சக்திகளையும் கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக 8 பாபா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் தனக்காகவும் அப்புறம் மற்றவங்களுக்காகவும் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பலனாக அவ்வளோ சக்தி நிறைந்தவர்களாக நம்மளை மாற்றுறாரு. நமக்கு எந்த சக்தியும், யாருடைய சக்தியும் நமக்கு தேவையில்லை. அடுத்த கஜானா என்ன சொன்னார்? அனைத்து குணங்கள் என்ற கஜானா. நம்ம ஆத்மாவுடைய 7 பெர்மனண்டான குணம் இருக்கு இல்லையா, 7 குணங்கள். தூய்மை, சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு, ஞானம். அதில் சக்தியை வந்துடுது. ஞானம், தூய்மை, அமைதி, அன்பு, ஆனந்தம், சுகம், சக்தி. இப்படி 7 குணங்கள் இயற்கையான குணங்கள், ஆத்மாவனுடையது, ஒரிஜினல். அதனால் பாபா நம்மளை வந்து குணங்களால் அந்தளவு நிறைக்கிறாரு. அதன் மூலமாக எதிர்காலத்தில் நம்மளுடைய ஜட சித்திரங்கள் முன்னாடி கூட மனிதர்கள்
பக்தர்கள் பாடுறாங்க நம்மளுடைய புகழை. பாபா வந்து எப்படி இந்த அவருடைய கிட்டேருந்து கிடைச்ச எல்லா கஜானாக்களையும் எப்படி யூஸ் பண்ணுறது, சஃபல் பண்ணுறது அப்படிங்கிறத பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. எப்போ நம்ம அதை பயன்படுத்துவோம், எப்போ அதுக்கு மேலே நம்பிக்கை இருக்கோ அப்போ தான் பயன்படுத்துவோம். முதல்ல நிச்சயம் இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த மாதிரி பாபாவனுடைய வெற்றி மூர்த்தி குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. பாபா அன்பின் கடலாக இருக்கிறார், ஸ்நேகத்தின் கடலாக இருக்கிறார். பாபா நமக்கு அன்பினுடைய அடையாளம் என்ன சொல்கிறாரு, ஸ்நேகத்தின் அடையாளம் என்ன சொல்கிறாரு. ஸ்நேகம் என்ன, ஸ்நேகம் ஸ்நேகம் அப்படின்னா சமமாக ஆவது. பாபா ஒரு யாருக்கு மேலே ஸ்நேகம் இருக்குதோ அவங்கள போல் ஆயிடுறது, அதுதான் உண்மையான ஸ்நேகம். எப்படி பாபா நமக்கு தெரியறதில்ல, இந்த கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நம்ம அனுபவம் பண்ணுறோம் டெய்லி. எப்படி, முரளியின் மூலமாக நம்ம பாபா நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். முரளி பாபா டெய்லி சொல்கிறார், பாபாவுடைய ஞானம் அதில் இருக்குது. பாபாவனுடைய முரளி என்னவாக இருக்குது, ஒரு கதையாக இருக்குது. பாபாவனுடைய முரளி என்னவாக இருக்குது, ஒரு கீதா உபதேசமாக இருக்குது. பாபாவுடைய ஞானம் எப்படி இருக்குது, ஒரு அமிர்தமாக இருக்குது, அது ஒரு குலலோசியாக இருக்குது, அது வாணியாக இருக்குது, அது மெய்ஞானமாக இருக்குது, அது ஒரு கண்மையாக இருக்குது, ஒரு சஞ்சீவனி மூலிகையாக இருக்குது, அது ஞானாமிர்தமாக இருக்குது, ஞான அம்பாக இருக்குது, ஞான வாளாக இருக்குது, விதையாக இருக்குது, அது ஒளியாக இருக்குது, நெய்யாக இருக்குது, விளக்கில் ஊற்று நெய்யாக இருக்குது, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. பாபாவுடைய ஞானம் ஒரு அட்வைஸாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு கன்சல்டன்சியாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு வரலாறாக இருக்குது, ஜியாகிரபியாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு சக்கரமாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு விழிப்புணர்வாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு ஸ்மிருதி சுரூபமாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு கண்ணோட்டமாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு தரிசனமாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு உள்ளொளியாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு ஹோம்ஒர்க்காக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு பாசிட்டிவ் ஷேரிங்காக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு பதிலாக இருக்குது, கேள்விகளின் பதிலாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு லட்சியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு கண்ணாடியாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு புனித நீராக இருக்கிறது, பாபாவுடைய ஞானம் ஒரு ஸ்நானமாக இருக்கிறது, பாபாவுடைய ஞானம் ஒரு கிளீனிங்காக இருக்கிறது, பாபாவுடைய ஞானம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு தூண்டுதலாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு புரட்சியாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் சத்தியமானது, பாபாவுடைய ஞானம் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு மெடிசனாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு மார்க்கமாக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு குறிப்பாக இருக்கிறது, பாபாவுடைய ஞானம் ஒரு கேரக்டர் பில்டிங்காக இருக்குது, பாபாவுடைய ஞானம் ஒரு காட்லி வெர்சனாக இருக்குது, காட்ஸ் வெர்சன். இப்படியாக பாபாவுடைய ஞானத்துக்கு இவ்வளோ மகிமைகள் இருக்குது. பாபாவுடைய ஞானம் ஒரு அன்பாகவும் இருக்குது. பிரம்மா பாபாவுக்கு எது ரொம்ப பிடிக்கும், முரளி தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் என்ன ஆயிட்டார், முரளிதரன் ஆயிட்டார். அதுதான் அன்பின் அடையாளமாகும். அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட எப்போவுமே புல்லாங்குழல் காட்டியிருக்காங்க. அன்பின் ஸ்திதி, பாப் சமான் ஸ்திதி, அந்த ஸ்திதியில் நிலச்சிருங்க. நம்ம எல்லாருமே பாபாவுக்கு அன்பானவர்கள், ஸ்நேகமானவர்கள், வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். பாபாவிலிருந்து இவ்வளோ கிஃப்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ பாபாவுடைய குழந்தைகள் யாராக ஆயிட்டாங்க, சித்தி சுரூபம் ஆயிட்டாங்க. பாபா அதனால் சித்திகளின் கடலாக இருக்கிறார். உலகத்தை வந்து சித்தினா என்ன, எப்படி அடைகிறாங்க சித்திகளை, அவங்க உலகத்தில் சித்தி அடைகிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சித்தி அடைகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ப்ரெஷரில் தான் உட்காந்து அது அழுத்தம் இருக்குது அவங்களுக்கு, அது போராடி வந்து அடைகிறாங்க. ஆனால் நமக்கு பாபா ஈஸியாக கொடுத்துட்டார். நமக்குள்ள வாழ்க்கையில் என்னெல்லாம் வீணாக போயிட்டுருக்கோ அந்த வீணான விஷயங்களில் நம்ம வெற்றி அடையணும். இதுதான் நம்மளுடைய ஒரு சித்தி. அப்பொழுது நம்ம சித்தி சுரூபமாயிடுவோம், நம்பர் 1 ஆயிடுவோம். என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும், அதுதான் சித்தி. பிரம்மா என்ன நினைச்சாரோ அதை செய்தார். வீணான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். எப்போ பயனுள்ளதாக அமையும், பயனுள்ளதாக எப்போ அமைய மாட்டேங்குது அப்படின்னா வீணான விஷயங்களை நம்ம போயிடுறோம், நம்மளுடைய லட்சியத்திலேருந்து தூரமாக போயிடுறோம். அப்போ தான் அந்த இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, மணி வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எண்ணங்கள் வேஸ்ட்டு. வீணான எண்ணங்கள் நமக்குள்ளே வருது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க ஸ்டாப். அங்கே ஸ்டாப்னா ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஸ்டாக் இருக்கும், ஸ்டாப் பண்ணலைன்னா ஸ்டாக் இருக்காது. ஸ்டாக் எம்டி ஆயிரும், அப்புறம் ஸ்டோரேஜ் காலி ஆயிரும். இதுதான் சித்தி. ஒரு செகண்டில் நினச்சிங்க அது நடந்தது உலகத்தில். அதுக்கு தானே இயேசுநாதர் கை வைத்தார்,
அவருக்கு கண்கள் தோன்றி விட்டது, கண்கள் வந்துச்சு, கண் இல்லாதவருக்கு. தொழுநோயாளியை தொட்டவொன்னே அவங்க வியாதியெல்லாம் சரியாயிடுச்சு. புயலை பார்த்து கூறினார் நில் அப்படின்னோடனே நின்றுடுச்சு புயல். இந்த மாதிரி சித்திகள், இதுதான் சித்தி. நம்ம என்ன சித்தி அடைகிறோம்? நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளுடைய மனசில் எண்ணங்கள், வீண் எண்ணங்களை ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாப் ஆயிடணும். அதுதான் நமக்கு சித்தி. ஸ்டாப் ஆகுதா இல்லை நம்ம சித்தி அடைஞ்சிட்டோமானே செக் பண்ணிங்க. ஜானி தாதியினுடைய எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி இருக்குது. மோஸ்ட் ஸ்டேபிள் இன் த மைண்டுன்னு அவங்க பட்டம் வாங்கியிருந்தாங்க. அங்கே அமெரிக்காவில் அவங்களுக்கு அந்த பட்டம் கிடச்சிது. அவங்கள சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. ஒரு மனிதன் டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்கும்போது டெல்டா அலைகள்னு ஒன்று வரும். அந்த டெல்டா அலைகள் ஆழமான தூக்கணும். நார்மலாக தூங்கினா வராது. ஆழமாக டீப்பாக தூங்கும்போது தான் அது நமக்குள்ளே வரும், எந்த ஒரு நார்மலான மனிதனுக்கும். ஆனால் ஜானி தாதிக்கு 24 மணி நேரம் அந்த டெல்டாவிலே அலைகள் வந்துகிட்டே இருந்தது. அதாவது தூங்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சித்தி அடையுங்க, அதுக்கு மாஸ்டர் ஆயிருங்க. அதாவது வீணான எண்ணங்களுக்கு மாஸ்டர் ஆயிருங்க இந்த சித்தியில். இதுதான் உண்மையான சித்தி, இதுதான் வெற்றி. நமக்குள்ளே வெளியே தெரியணும் இந்த வெற்றி. அம்மா பாபாவுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது. அவர் முன்னாடி வராத எதிர்ப்பு ஏதாவது இருக்கா? ஆனால் அவர்கிட்ட திடத்தன்மையின் சக்தி இருந்தது. திடத்தாவின் மூலமாக, அந்த உறுதித்தன்மையின் மூலமாக எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்தார். அதனால் நம்மளும் நோக்கி வரக்கூடிய அனைத்து தடைகளையும் நம்ம மாஸ்டர் ஆகி அவைகளை கடக்கணும். நிச்சயம் புத்தி எப்போ இருக்குமோ அப்போ அங்கே வெற்றி நிச்சயம். இதுதான் சத்தியம். இது வரைக்கும் பார்த்தது இன்றைய முரளியினுடைய 7 கடல்கள். இதில் பாபா சொல்கிறாங்க, எல்லோரும் புது வருஷத்தினுடைய முரளி இல்லையா, 31 டிசம்பர்னுடைய முரளி. அதனால் புது வருஷத்திற்கான வாழ்த்துக்கள் எல்லோரும் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் புது யுகத்தினுடைய வாழ்த்துக்கள் கொடுங்க. ஏன்னா நமக்கு புது ஜென்மம் கிடைத்துள்ளது, புது பிறப்பெடுத்திருக்கிறோம். அதனால் பாபா புது வாழ்க்கையின் கடலாக இருக்கிறார், பரிசின் கடலாக இருக்கிறார், குஷியின் ஊஞ்சலில் நம்மளை ஊஞ்சலாட்டக்கூடிய கடலாக இருக்கிறார், சிரேஷ்ட ராசிகளின் கடலாக இருக்கிறார் தந்தை, வெற்றியின் கடலாக இருக்கிறார் பாபா, அன்பின் சிநேகத்தின் கடலாக இருக்கிறார் மேரா பாபா, சித்தியின் கடலாக இருக்கிறார், சித்திகளின் கடலாக இருக்கிறார், சித்திகளை வழங்கும் கடலாக இருக்கிறார். அச்சா, ஓம் சாந்தி. எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க பார்ப்போம். உங்களை சுற்றியுள்ள கலியுக மனிதர்களை பாருங்கள், கலியுக ஆத்மாக்களை பாருங்கள். அனைவரும் ஏதாவது ஒரு துக்கத்தில், ஏதாவது ஒரு நிராசையில், ஏழைகளாக இருக்கிறார்கள். அனைவரும் இதிலிருந்து விடுபடுவதற்காக பிரேமத்துடன் பக்தி செய்கிறார்கள். அந்த கண்ணிற்கு தெரியாத சக்தியை அழைக்கிறார்கள். அந்த கண்ணிற்கு தெரியாத சக்திகளிலிருந்து பரமாத்மா தன்னுடைய குழந்தைகளுடைய கூக்குரலை கேட்டு அழைப்பை ஏற்று நமக்கு புது வாழ்க்கையை கொடுத்துள்ளார். இந்த புது வாழ்க்கையில் நம்ம ஒரு பிராமணர்களாக ஜென்மம் எடுத்திருக்கிறோம். இந்த பிராமண ஜென்மத்தில் ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு கர்மமும், ஒவ்வொரு சமஸ்காரமும் நம்மை மாற்ற செய்ய வேண்டும். நாம்
இந்த புது வாழ்க்கையில் இந்த மாற்றத்தினால் ஒரு புது யுகத்தின் துவக்கம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கின்றது. புது ஆற்றல்களால் நிறைந்த ஒரு விஷயம். தூய்மையான சம்பந்தங்களால் நிறைந்திருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு புது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆனந்தமே ஆனந்தம், மகிழ்ச்சியே மகிழ்ச்சி, அந்த மாதிரி மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக நம்மளுடைய புது உலகை படைக்கும் கடல் பாபா, ஸ்நேகத்தின் கடலாக இருக்கக்கூடிய பாபா, தூய்மையின் கடலாக இருக்கக்கூடிய பாபா நம்முடைய அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் நமது நண்பராகவும் உண்மையான துணைவனாகவும் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலாகவும் இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக இப்பொழுதே அவருடன் சேர்ந்து கொண்டாடுகிறோம். இந்த புது வாழ்க்கையின் துவக்கம் இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது. புது உர்ஜாவால், ஆற்றல்களால், எனர்ஜியால் நிறைந்திருக்கிறது. இந்த ஊர்ஜா, இந்த ஆற்றல் நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நேரமும் அனுபவம் ஏற்படுகின்றது. அந்த புது ஊர்ஜா, புது ஆற்றல், புது எனர்ஜி இவ்வாறாக புது யுகம் தினமும் ஒவ்வொரு நேரமும் அந்த ஆனந்தத்தின் ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். ஆனந்த சுரூபம் ஆகிவிடுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते.
शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा। मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर